நாங்க தூக்குற வேர் சனாதனத்தை ஒழிக்க வந்த வேர், குத்தி கிழிக்க வந்த வேர், எதிரான வேர். அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு வேலை தூக்கிட்டு அதே மதத்துக்கு எதிராக நான் சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு முருகர் எங்கள் மூதாதை. இப்போ எங்க இருந்து உங்களுக்கு மூதாதை முருகரானாரு? துணிச்சலா நாம் தமிழர் கட்சி தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும், களத்துல இறங்கி போராடினார்ல, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? எக்ஸ்ட்ரா 10 சீட்டு வாங்கி நான் நாட்டையே மாத்திர போறேன்னா என்ன? இல்லையே, எங்களை கூட்டணியில இருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்ல, வெளியேற்றினாலும் பரவாயில்ல. ஆமா, விஜயும் சீமானும் பட்டியல் சமூக வாக்குகளை குறிவைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் புத்தி பேதலிச்சு போச்சு. என் தம்பி விஜயும் என் தம்பி சீமானும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்ப நீங்க வேலை தூக்கிட்டீங்க ராஜா. உங்களை நாங்க சங்கின்னு சொல்லலாமா? பெரியாருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வேலை தூக்குன? சத்தின்னு விஜய் சொல்லிட்டாராம். திமுக கோவம் வந்ததோ இல்லையா, எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. 2026 தேர்தலுக்குள்ள எங்க அண்ணன் திரும்ப எத்தனை அவதாரங்கள் எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வேற கிறிஸ்துமஸ், அப்புறம் இயேசுநாதர் மாதிரி நீங்க என்ன பாருங்களேன், குல்லா போட்டு உட்காரலன்னா என்னன்னு கேளுங்களேன். ஆனா இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் தெருவுல நிக்கிறாங்களே, 3 வேளை சோறு வேணாம், எனக்கு நிரந்தர வேலை கொடு, நாங்க வாங்கின சம்பளத்தை கொடுன்னு சொல்லி கேக்குறாங்களே, அதுக்கு ஏன் திருமாவளவர்கள் வாய் திறக்கல? பாரதியாரை இவங்க பாப்பான்னு சொல்றப்போ இவங்களும் கூட சேர்ந்து கை தட்டுறது, ரசிக்கிறது, சிரிக்கிறத இவங்க அனுமதிச்சாங்கன்னா நாளைக்கு அம்பேத்கரை பறையர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதையும் நீங்க அனுமதிப்பீங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தம்பி. இப்போ சுட சுட வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, திருமாவளவன் சீமான் அவர்களை பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள், அதாவது RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் விஜய் சீமான் அப்படின்னு சொல்லி அந்த மதுரையில பேசியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்றது, யார் பிஜேபியின் கைக்கூலி அப்படின்றத நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இன்னொன்னு, இப்படி பேசக்கூடிய இந்த திருமாவளவன் யார் என்பதையும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அது குறித்து நம்ம ஒரு முழுமையான அலசலா இந்த காணொலியில பார்க்கலாம். புரியுது. அண்ணன் திருமா அவர்களை விமர்சித்து நம்ம தான் அதிகமாக கமெண்ட்ஸில் திட்டு வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்குலாம் இன்ஸ்டாகிராமில் மறற்ற அளவுக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரொம்ப வீரியமிக்க தொண்டர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம். அந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளான ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தில் அந்த நேரத்திலேயே அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்காமல், இல்லை அந்த மத நல்லிணக்கத்தை பேண்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுக்காம ஒன் சைடா பேசக்கூடிய ஆட்களாக திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்காங்க. அந்த திமுக கூட்டணி அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி அவர் மேடையில பேசினது அதுதான், அப்படிதான் பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு ஒன் சைடான ஒரு விஷயத்த அவங்க பேசிக்கிட்டே வராங்க தொடர்ந்து. சரி, இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல இப்படி பேசின இவங்க அந்த நேரத்தில் போராட்டம் நடத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்போது பாஜகவினுடைய தலைவர், இப்போதைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். வேங்கை வயல் பிரச்சனைக்கு இதே விசிகா ஏன் போராட்டம் நடத்தல கண்டிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. போராட்டம் நடத்தலையான்னு கேட்டிங்கன்னா நடத்தினாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வீரியமிக்க போராட்டத்தை நடத்தலையே, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல போய் களத்தில் நிற்கலையே. இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வாயில யார் முதல்ல ஏறி அதை எட்டி பார்த்ததோ அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுதே. அதை எதிர்த்து கேட்க விசிகாவுக்கு தெம்பில்லையே. இல்லைங்க, அங்கே எங்கள் மக்கள் அப்படி பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு விசிகாவில் யாரும் இல்லையே, ஒருத்தர் இல்லையே. இப்போ திருமாவளவன் கூட அந்த இடத்த அமைதி காக்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதை அவரும் ஆதரிக்கிறாரு. பல இடங்கள்ல மௌனம் காத்தே கடந்து செல்றாரு. அப்போ அந்த மக்களுக்கான ஒரு பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற இடத்துல பட்டியல் சமூக மக்களே சேர்ந்து டேங்க்கில் மலத்தை கலந்துட்டு இன்னொரு சமூகத்து மேலே பழி போடுறாங்க அப்படின்ற ஒரு பழி அந்த சமூகத்து மேலே சுமத்தப்படுது. இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்காத திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேள்வியை திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் கேட்குறாரு. இந்த மத விஷயத்தில் மட்டும் ஏன் மூக்க நுழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. நேராக அந்த மதுரை மலைக்கு கீழே முருகரோட அந்த கோயில் அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடை போட்டு அங்கே பேச்செல்லாம் பேசிட்டு தலையில் ஒரு கிரீடை மாட்டிட்டு எந்த பார்ப்பனர் மாட்டுவாங்களோ, எந்த அரசர்கள் மாட்டுவாங்களோ, எந்த மன்னர்கள் மாட்டுவாங்களோ அதே கிரீடத்தை மாற்றிட்டு ஒரு வேலை அப்படி பிடிச்சி ஒரு முருகர் பாணியில் நிற்கிறாருங்க. நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் நீங்கள் வேலை தூக்குனீங்க அப்படின்னு கேட்டால், சனாதானத்தை ஒழிக்க வந்த வேல் அப்படின்னு சொல்லி. அவங்க தூக்குன வேறு வேற வேல், நாங்கள் தூக்குற வேறு சனாதனத்தை
ஒழிக்க வந்த வேல், சனாதனத்தை குத்தி கிழிக்க வந்த வேல், சனாதனத்திற்கு எதிரான வேல். என்னங்க எதுகமோனியாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன்னா அதில் அந்த வேலுக்கு இவ்வளோ அட்வைஸ், இவ்வளோ வார்த்தைகள். இல்ல இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆளானப்பட்ட பிஜேபி அங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தினப்போ அங்க பல விஷயங்களை பண்ணப்போ கூட அவங்க கூட இந்த கிரீடத்தையும் வேலையும் தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ணல. ஆனா இவர் வந்து போராட்டம்ன்ற பேர்ல அதே மதத்தை வைத்து அதே மதத்தினரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு வேலை தூக்கிட்டு அதே மதத்துக்கு எதிராக நான் சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு இப்படி மத அரசியல் செய்வது, பிஜேபி செய்வது மத அரசியல், அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் அங்க போய் செய்தது என்ன அரசியல், இதற்கு பெயர் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, முருகர் தமிழர் என்று சொல்வது அது வந்து வழுக்குப்பாறையில் கால் வைப்பதற்கு சமம். ஆமா, வழுக்குப்பாறையில் கால் வைப்பதற்கு சமம். முருகர் தமிழர் என்று, தமிழ் இறை என்று சொல்லி யாரெல்லாம் அந்த பாறையில் கால் வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் சனாதனம் என்னும் பள்ளத்தாக்கில் கீழே விழுவார்கள். அப்போ சீமான் இன்று முருகரை கையில் எடுக்கிறார், நாளை அவர் சனாதனத்தின் பள்ளத்தாக்கில் விழுவார் என்று சொன்னது திருமாவளவன். இன்னைக்கு அந்த வழுக்குப்பாறையில் ஏன் திருமாவளவன் அவர்களை கால் வைக்கிறீங்க? ஓட்டுக்காக. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பேசுறாருன்னா, அன்னைக்கு சீமான் பேசுனது, பிராமணன் எவனாவது ஒருவராவது முருகர் என்ற பெயரை தன்னோட பெயரோடு இணைத்துக் கொள்வானா, இல்ல தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முருகன் என்று பெயர் வைப்பானா? அன்னைக்கு சீமான் கேட்ட கேள்வியை இன்னைக்கு கேட்கிறாரு. அந்த சுப்பிரமணியம், அந்த அருணாச்சலீஸ்வரர், அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்க மூதாதை முருகன் அப்படின்னு பேசுறாரு. அன்னைக்கு என்ன பேசுனீங்க? முருகனும் விநாயகரும் அண்ணன் தம்பி, மாம்பழத்துக்காக, மாம்பழன்ற வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணும், மாம்பழத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நடந்தது இப்படி பேசுறது. இன்னைக்கு வந்து முருகர் எங்கள் மூதாதை. இப்போ எங்கேருந்து உங்களுக்கு மூதாதை முருகர் ஆனாரு? எங்கள் மூதாதைக்கு நாங்கள் தான் துணை நிற்போம். ஐயப்ப சாமி மாலை போட்டுக்கிட்டு வண்டி போறாங்க, சாமியே சரணமையப்பா. அந்த தொண்டர்கள் சனாதனத்திற்கு எதிராக போராட மலைக்கு போறாங்க, அதனால அவங்களுக்கு நான் சாமியை சரணமையப்பா. புத்தி பேதலிச்சிருச்சா உங்களுக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டால், 10 சீட்டு தராங்கன்றதுக்காகலாம் நான் கூட்டணி இல்லை, எக்ஸ்ட்ரா 10 சீட்டு வாங்கி நான் நாட்டையே மாற்றிட போகிறேன்னா என்ன? இல்லையே, எங்களை கூட்டணியிலேருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்ல, நாங்கள் சனாதனத்துக்கு எதிராக யாராவது வந்து நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்த்துக்கிறீங்க. வெளியேற்றினாலும் பரவாயில்ல. ஆமாம், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் இடம் பெற்றிருக்கீங்கன்றது இதுலேருந்து தான் தெரியுது. அதனால தான் உங்களை எதிர் வரிசையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க திமுகவோட ஒரு தலித் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே திருமாவளவன் அவர்கள் பிஜேபியின் பி டீம்னு சீமான் அவர்களை சொல்றாரு. திருச்செந்தூர்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி வாய் தந்ததா? துணிச்சலா நாம் தமிழர் கட்சி தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும். இப்ப நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க இல்லையா, அந்த முருகன் எங்க தமிழ் பாட்டன், அவனுக்கு வந்து நீங்க சமஸ்கிருதத்துல நீங்க வந்து இந்த குடமுழுக்கு நடத்துறது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு களத்துல இறங்கி போராடினார்ல, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? அன்னைக்கு வந்து போராட வேண்டியதானே? ஆமா, தமிழ்ல தான் பண்ணணும். ஏன் வாய் திறக்கல திருமாவளவன் அவர்கள்? தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பது, அதாவது சீமானவர்களின் அந்த முகத்துறையை கிழிந்திருக்கு, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே. இதுவரை சீமான பற்றி பேசாத மேடை திருமாவளவன் அவர்கள் எந்த மேடையிலேயாவது பேசாம இருந்திருக்காரா? இல்லைன்னா வந்து பாஜகவின் பி டீம் என்று சீமானை அடையாளப்படுத்தக்கூடிய வேலையை அதிகமாக தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய நபர் அப்படின்னா அது திருமாவளவன் அவர்களாக தானே இருக்கிறாரு. என்னமோ எனக்கு இன்னைக்கு தான் அவர் பி டீம்னு தெரிஞ்சுது, அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைன்னு தெரிஞ்சுது, இதுவரை தெரியல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் அவர் செய்யக்கூடிய வேலைகளுமே எப்படி முரண்பட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. தமிழ் தேசியம், அதே தமிழ் தேசியம் களத்துல தானே நீங்க இதே திராவிடத்தை எதிர்த்து நின்னீங்க. தமிழ் தேசியத்தை மலர வைக்க வேண்டும் என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் சொன்னது இதே திருமாவளவன் அவர்களின் வாய் தானே. அப்போ உங்களுடைய இரட்டை வேடம், அதாவது அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு, எப்படி பெரியார் வந்து முதல் ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சுல முரண்பட்ட கருத்துக்கள் மூட்டையாக மாறினாரா, இப்ப திருமாவளவன் அவர்கள் அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுலலாம் எனக்கு ரொம்ப வருத்தம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எனக்கு ரொம்ப வருத்தமும் ரொம்ப அக்கறை இருக்கிற தம்பின்றதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அவர் அண்ணன்னு சொல்கிறதுனால அவருக்கு நான் தம்பி, அதனால் ரொம்ப அக்கறை இருக்கிற ஒரு தம்பின்றதுனால நான் சொல்கிறேன். ரொம்ப வருத்தப்படுறேன் எங்கள் அண்ணன் திருமாவை நினச்சி, நான் ரொம்ப 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 வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னா பாவங்க, அவருக்கு புத்தி பேதலிச்சிருச்சுங்க.
ஒரு இடத்துல வந்து இவர்கள் பாஜகவின் வழுக்குப்பாறையில் கால் வைத்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல இவரே அந்த வழுக்குப்பாறையில் கால் வைக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு கூடுதலாக தொகுதிகள் கேட்போம்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல 10 தொகுதி வாங்கி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்போன்றாரு. இப்போதைக்கு கேட்க மாட்டோம்னு சொல்றாரு. இந்த தேர்தலுக்கு எங்களுக்கு வேணான்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சனாதன எதிர்ப்புன்னு பேசுறாரு. இன்னொரு இடத்துல முருகன் வேல் தூக்கி நிக்கிறாரு. ஆமா, இதெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சீமான் என்ற ஒரு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பட்டியல் சமூக வாக்குகள் யாருக்கு போகும்பா? திருமாவளவனுக்கு போகும். இன்னைக்கு அந்த சமூக மக்கள் ஒரு பேக்கெண்டா நாம் தமிழுக்கு நிற்கிறாங்க. இன்னைக்கு அந்த வாக்குகளை இன்னும் அறுவடை பண்ண விஜயும் வந்துட்டார். விஜயும் சீமானும் பட்டியல் சமூக வாக்குகளை குறிவைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் புத்தி பேதலிச்சு போச்சு. அதனாலதான் பட்டியல் சமூகத்திற்காக வேற யார் போராடினாலும் அந்த இடத்துல அவர் சண்டைக்கு வர்றாரு. இன்னைக்கு நீங்க இங்க இருந்து மதுரையில போய் ஒரு மாநாடு போட்டு பேசுறீங்களே இந்த மத விஷயத்துல, இதே துப்புரவு பணியாளர்கள் இன்று வரை போராட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வை பெற்று தரக்கூடிய ஒரு பிரதிநிதியாக ஏன் நீங்க வாய் திறக்காம இருக்கீங்க? அப்ப நீங்க யாருடைய கைகூலியாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க? இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரியாரை எதிர்த்து பேசும்போது, சீமானவர்கள் எதிர்க்கும் போது முதல்ல வாய் திறக்க வேண்டியது யாரா இருக்கும்னா திகா தான். அவங்களே பெரிய அளவுல வாய் திறக்கல. ஏன்னா சீமானவர்கள் இன்னொரு வலிமையான ஒரு விஷயமாக யாரை தூக்கி பிடிக்கிறாருன்னா பாரதியாரை தூக்கி பிடிக்கிறாரு. பாரதியாரை பகைத்து திமுகவும் திகாவும் வாய் திறந்தது அப்படின்னா மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடும்ன்றது அவங்க இருவருக்கும் தெரியும். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி நீங்க வந்து பாரதியாரை பிராமணன் என்று அடையாளப்படுத்துவதற்கு இப்படி துடித்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி என்று நாங்கள் அப்போது நம்பியது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அப்படின்றத நீங்க நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கோம் உண்மையான தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போராடினார் இல்லையா, அந்த திருமா இந்த திருமா கிடையாது, இனி தமிழ் மக்களுக்கும் திருமாவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றத திருமாவர்களின் வாயாலேயே பேசிட்டார் இல்லையா? இதைதான் நம்ம இந்த இடத்துல வந்து பகுப்பாராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல. அவருக்கு என்ன கஷ்டம்னா, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்த்தெறிவேன்னு சீமான் சொன்னார். அது ஒரு வலிக்குதான். பார்த்தீங்களா, நான் அப்போவே சொன்னேன், அவங்க அப்படி அங்கேருந்து வந்தாங்க, அவங்கள இயக்குறது அவங்க தான், அவங்கள பெற்றெடுத்த குழந்தை இவங்க அப்படின்லாம் சொல்லி பொங்கிட்டார். ஏன் திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவங்க வந்து உட்காந்துருக்கிறப்போ பிராமணர்கள் இந்த மாதிரிலாம் வந்து வதைக்கிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ பிராமணர்களுக்கும் அவர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை அப்படின்னு பேசுகிறப்போ கைத்தட்டி அவங்க ரசித்தாங்க. நாங்கள் பிராமணர்களுக்கும் சேர்த்து தாங்க போராடுறோம்னு அண்ணன் திருமா அவர்கள் பேசுனதை மறந்துட்டாரா? ஏன் பாரதிய இந்த திராவிட இயக்கங்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவனை பாப்பான் என்று இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்களா இல்லையா? ஏன் சீமான் மேடையில பேசுற வரைக்கும் யாருக்குமே பாரதியோட இந்த வரலாறு தெரியலங்க, பாரதியார் இவ்வளவு பேசினாருன்னு தெரியலங்க, இன்னைக்கு தாங்க எடுத்து படிக்கிறான். கண்டிப்பா அதுவும் குறிப்பிட்டு, அதாவது பாரதியார் வந்து பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடியது டிபேட் ஷோல வன்னியரசு அவர்கள், மேடையில திருமா அவர்கள். மற்றபடி திமுக கட்சி வேற யாருமே பாரதியார் பார்ப்பான் சீமான் பார்ப்பானுக்கு துணை போயிட்டாருன்னு இதுவரை வாய் திறந்தாங்களா? இல்ல. அப்போ திருமாவளவன் அவர்களினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நீங்க செய்வது சாதி அரசியல், ஆனா ஒரு தமிழ் புலவரை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்க அவருக்கு சாதி முத்திரை குத்துறீங்கன்னா அப்ப நீங்க எப்படி உங்களுடைய சாதி மக்களை உயரத்திற்கு கொண்டு வருவீங்க அப்படின்ற பல கேள்விகள் எழுதுல. அதான் சொல்றேன், அப்படி ஒண்ணுத்துக்கும் முன்னுக்கு பின் முரம்பாக நான் திரும்ப அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 2 பேரும் பிஜேபியும் பிடிபி, என் தம்பி விஜயும் என் தம்பி சீமானும் இந்த மாதிரி பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க வேலை தூக்கிட்டீங்க ராஜா, நீங்க வேலை தூக்கிட்டீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்களை நாங்கள் சங்கின்னு சொல்லலாமா? மதசார்பின்மை என்ற கொள்கையை பின்பற்றுபவர் தானே நீங்க, பெரியாரை கொள்கையை பின்பற்றுபவர் தானே நீங்க. பெரியாருக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இதே கேள்வி அண்ணன் திருமா 2016 வீரத்தமிழர் முன்னணின்னு சீமான் ஆரம்பிச்சப்போ கேட்டாரா இல்லையா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், பெரியாருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டனிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் வேலை தூக்குன? கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ நீ தூக்குனா அது சனாதனத்திற்கு எதிரான வேல், சீமானோ விஜயும் தூக்குனா அது சனாதன வேலா? சங்கிகளின் வேலா? அப்போ நாங்க இன்னைக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறோம். திருமாவளவன் சங்கி ஆயிட்டாரா? சொல்லலாம்ல. நீல சங்கியா? ஆனா நீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரை வந்து திமுக துரத்திடுவாங்க. அதனால அவருடைய சீட்டுகள் மண்ணள்ளி போட்டுறாதீங்க.
திரு ஸ்டாலின் அவர்களே தேர்தலுக்கு முன்னாடி வேலை தூக்குனது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. ஏன்னா அது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக கண்டிப்பா. பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல முருகரின் பெயரை உச்சரிக்காமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியால ஓட்டு வாங்கிட முடியுமா இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடம் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க இருக்குல்ல. ஒண்ணா நுட்பமா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோயில்ல போயிட்டு முதல்லலாம் கோயில்ல இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே அதெல்லாம் அவமான சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. எது தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் இல்லை, எல்லா கோயில்களிலும் இருக்கிற சின்னங்கள் அவமான சின்னம், பெண்களை இழிவாக சித்தரிக்கிற சின்னம் அப்படின்னு பேசுறது. இப்போ கோயிலுக்கு போகிறது திருநர் வச்சுக்கிறது, நேராக திருநர் அப்படி நீட்டாக வச்சுக்கிறது. யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அப்படி அழிக்கிறது, அழிச்சிட்டு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணி கேட்டால் வேர்த்துச்சுங்க, நான் பார்க்கவே இல்லை, லைட்டாக அப்படி தொடச்சேன்றது. இல்லை, இந்த மேடையில் கொஞ்சம் உடைச்சு பேசினான்னு நினைக்கிறேன். நான் இப்போ விபூதி வச்சுக்கிறேன், வெளியில் இது பண்ணும்போது நான் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த இடத்துல வைக்கிறாங்க, அவங்கள அவமதிக்க கூடாதுன்னு நான் வச்சுக்கிட்டேன். வெளியில் அதை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொன்னார். இப்போ ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷன் போகிறோம், அவங்க அன்புக்கா தொப்பி போட்டு விடுறாங்க, அந்த தொப்பியை நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ நாடகத்துக்கு தேவைப்படும் போது தான் அந்த வேஷம் போட்டுக்க முடியும். நாடகம் கலைஞ்ச பிறகும் நீங்கள் அந்த வேஷத்தோடையே தான் இருக்கணும்னா அப்படி எப்படி வாழ முடியும்? அதை தான் திருமாவளவன் அவர்கள் மேடையில உடைத்து பேசியிருக்கிறார். அது புரிந்திருக்கவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, வைக்காதீங்கன்றதான் எல்லாரோட கருத்தும். திருமாவளவன் இதுக்கு எதிராக நிற்கிறாரா? எதிராக ஒரு அதுதான உறுதி, அதுதான கொள்கை. எதிராக நீ நில்லு. உனக்கு ஓட்டு போடுறவன் ஓட்டு போட போறான். நீ வாக்கு அரசியலுக்காக இன்னைக்கு போய் திருநரை வச்சுக்கிறது, அப்புறம் அழிக்கிறது. இவ்வளோ நாளாக முருகரை அவர் சனாதனத்திற்கான ஒரு வழுக்க பாதை முருகன் அப்படின்னு பேசுறது. இன்னைக்கு முருகனோட வேலை தூக்குறது. கேட்டால் அது இந்த வேல், அந்த வேல், அது இப்படிப்பட்ட வேல், அப்படிப்பட்ட வேல், அது விசிக தலைவர் தூக்குன வேல், இப்படியெல்லாம் பேசுறது. வேலை தூக்குறப்போ உங்களுக்கு அந்த வீரம் பார்த்தீங்களா? தூக்கி தலையில் வச்சாரு. மாலை எவ்வளோ பெரிய மாலை கிரேனில் போடுறாங்க. வர வர விஜயை பார்த்து விஜய் மாதிரி ரோட் ஷோ வண்டியில் ஏறி டாட்டா காட்டுறாரு, மாலையை தூக்கி போட்டுக்கிறாரு, வேலை தூக்கி இப்படி நிமித்துறாரு. இன்னும் 2026 தேர்தலுக்குள்ளே எங்கள் அண்ணன் திரும்ப எத்தனை அவதாரங்கள் எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரில. இப்போவே பிரம்மன் அவதாரம் எடுத்துட்டாரு. வேலும் அந்த கிரீடமும் போட்டு பிரம்மன் மாதிரி நின்றுட்டாரு. கோட்டு சூட்டு போட்டு அம்பேத்கர் ஆகிட்டார். அடுத்து தாடி வளர்த்து பெரியார் ஆகிடுவார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மஞ்சள் துண்டு போட்டு கருணாநிதி ஆகிடுவார். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை அவதாரம் எடுக்க போகிறாரு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக நீளெல்லாம் தடவி வந்துட்டு நான் கிருஷ்ண பரமாத்மா, நான் தான் கிருஷ்ண பரமாத்மா, அந்த மாயோனே நான் தான் பாருங்க. மாயோன் என்றால் மால் என்றால் கருப்பு உருவமாக அண்ணன் திரும்ப நான் நின்றுருக்கேன், ஓட்டு போடுங்க இந்து மக்களே அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. கேட்க வச்சிருவாங்க போல. நாளைக்கு வேறு கிறிஸ்துமஸ், அப்புறம் இயேசுநாதர் மாதிரி நீங்க என்ன பாருங்களேன், குல்லா போட்டு உட்காரலன்னா என்னன்னு கேளுங்களேன். அந்த ரெட் கலர் குல்லா, முஸ்லீம் குல்லா சொல்லலை, ரெட் கலர் குல்லா போட்டுக்கிட்டு வயிறு வேற அவருக்கு தொப்பை இருக்கணும் நிறைய இருக்கு. அந்த ட்ரெஸ்லாம் போட்டார்னா தொப்பை தெரியும். கிறிஸ்துமஸ் தாத்தாவாயி சாக்லேட்டை தூக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏங்க இவங்க பண்ற அரசியல் அப்படிப்பட்ட அரசியலுங்க இல்ல. பேரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஆனா பண்றது மொத்தமா மதத்தை சார்ந்த வேலைகள் தான். மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க குறி வைக்கிறது மத நல்லிணக்கத்தையா இல்ல மதம் சார்ந்த வாக்குகளையா என்ற கேள்வி வருதா இல்ல? கண்டிப்பா. இதே ஒரு திருமாவளவன் அவர்கள் ஒரு உண்மையான ஒரு மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா, அன்னைக்கு இது சீமான் அவர்கள் பேசினாரு. ஏன் இந்த பிரச்சனை வருது திருப்பரங்குன்றத்துல, நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, உனக்கு என்ன, நீ விளக்கேற்றமா ஏத்து, உனக்கு என்ன, நீ கந்தூரி கொண்டாடணுமா கொண்டாடு, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, நீ உன்னுடைய இடத்துல போய் உன்னுடைய இதுவை கொண்டாடு, நீ உன்னுடைய இடத்துல உன்னுடைய கடவுளை நீ வழிபடு, இருவருக்கும் எந்த ஒரு கிளாஷும் தேவையில்லை, உனக்கு பாதுகாப்பு வேணுமா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார்ல. மத நல்லிணக்கத்தை உண்மையாகவே பேணக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருந்தால் நீங்கள் அதையெல்லவா கோட் பண்ணி பேசியிருக்க வேண்டும். இதை ஏன் திமுக செய்யல, ஒரு பக்கம் ஏன் சாய்ந்து நிற்கிறது என்ற கேள்வியில திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணும். ஆனா அதையெல்லாம் பேசாம இவங்க பெத்தெடுத்த பிள்ளை, அவங்க பெத்தெடுத்த பிள்ளைன்னு இவர் தான் பிரசவம் பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் இன்னொன்று தீய சக்தின்னு விஜய் சொல்லிட்டாராம். சொல்லிட்டதுனால திமுக கோவம் வந்ததோ இல்லையா, எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி கோவம் இவர் எதிர்த்து பேசுவார், இவன் தூய சக்தி இல்லை, இவன் தான் தீய சக்தின்னு சொல்லுவார் விஜய, இல்லை இவன் சங்கி சக்தின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவரும் 3 தடவை சொல்லிட்டாருங்க. தீய சக்தி திமுக, தீய சக்தி. தன்னுடைய மனசுல இருந்த வன்மத்தை எப்படிரா யாராவது கொட்டுவாங்களான்னு காத்திருந்தாரு போல. அந்த மேடையில தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு 3 தடவை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் தம்பி விஜய் இப்படி சொல்றான், ஏன் விஜய் இப்படி சொன்னாருன்னு ஒரு தடவை சொன்னா பார்த்தாதான் 3 தடவை ஏழை விடணுமா? சொல்லிவிட்டு பிஜேபியின் குரலாக ஒலிக்கிறார்கள், திமுக எதிர்ப்பு மட்டுமே வைத்து அரசியலை கட்டுவதா, இப்படியெல்லாம் பேசிட்டார். ஏன்
நீங்க பாஜக எதிர்ப்பை மட்டுமே வச்சு அரசியல கட்டுறீங்களா இல்லையா? கண்டிப்பா அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னமும். ஏன்னா இப்போ அவர் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசினார். அந்த காலத்துல துப்புரவு பணியாளர்களுக்காக 1990ல எம்ஜிஆர் அவர்கள் பட்டாமனைகளை வழங்கினாரு. அந்த நிலங்கள் வழங்கப்படல, அதுக்காக போராடி நாங்க வாங்கி கொடுத்தோம். மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் தெருவுல நிக்கிறாங்களே, சாப்பிட வழி இல்ல, 3 வேளை சோறு வேணாம், எனக்கு நிரந்தர வேலை கொடு, எங்களுக்கு சம்பளத்தை நாங்க வாங்கின சம்பளத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்களே, அதுக்கு ஏன் திருமாவளவன் அவர்கள் வாய் திறக்கல? 90ல போராடினதுக்கு நீங்க நிலம் வாங்கி கொடுத்தீங்க, நாங்க வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா இப்போ கண்ணெதிரே போராடக்கூடியவர்களுக்கு அந்த மக்களின் பிரதிநிதி கூட நான் இல்லை என்பதை நீங்கள் உணரவில்லாமல் அதை ஒதுக்கி விட்டுட்டு நீங்க போறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு தலைவராக உங்களை கட்டமைத்துக் கொள்கிறீர்கள்? தேவைப்பட்டால் நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி, தேவைப்பட்டால் நீங்கள் பாத்தீங்கன்னா சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர், தேவைப்பட்டால் நீங்கள் மதங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு இடங்களுக்கு ஏற்றவாறு ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பது இந்த இடத்துல அம்பலமாகி விடுகிறதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இல்ல ஆனா திரும்பவும் விசிகாவும் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். பாரதியாரை இவங்க பாப்பான்னு சொல்றப்போ இவங்களும் கூட சேர்ந்து கைத்தட்டுறது, ரசிக்கிறது, சிரிக்கிறத இவங்க அனுமதிச்சாங்கன்னா நாளைக்கு அம்பேத்கரை பறையர்னு சொல்லுவாங்கங்க. கண்டிப்பா அதையும் நீங்க அனுமதிப்பீங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாங்கள் ரெட்டமலை சீனிவாசனை முன்னிறுத்தும் பொழுது ரெட்டமலை சீனிவாசன் பறையன் என்று இவர்கள் முத்திரை குத்துவாங்க. அன்னைக்கு தமிழன் கிடையாது, அவர் பறையர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட நிற்பார். அந்த நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதனால பாரதியார் தமிழர், நீங்க தமிழரா பாக்குறீங்களா பாப்பானா பாக்குறீங்களா அப்படின்றதுல நீங்க முதல்ல ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுங்க. பெரியாருக்கு எதிராக முன்னிறுத்திட்டாங்க. ஏன் பெரியார் என்ன கடவுளா? கடவுளுக்கு எதிராகவே நாங்கள் இன்னொரு கடவுளை முன்னிறுத்துறோம். கடவுளையே எங்களுடைய மூதாதைன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கெல்லாம் மத்தியில் பெரியார் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லைங்க. இன்னொரு எதிர் சித்தாந்தம் உடையவர் பாரதியாரை கம்பேர் பண்ணுறாரு, இன்னொரு எதிர் சித்தாந்தத்தில் உள்ளவர் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறாரு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பாப்பான். ஏங்க அவர் சொன்ன கருத்துக்களை தானே அவங்க முன் வச்சாங்க. இவர் மலம்னு சொன்னார், இவர் நான் படித்ததுலேயே சிறந்தது தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதையும் கம்பேர் பண்றாரு. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதை சொல்லுங்க. ஏன் ஒரு தனி மனிதனை வச்சு இன்னொரு தனி மனிதனை அவன் பார்ப்பான்? சாதி முத்திரை எதுக்குங்க? சாதி முத்திரை குத்துவது தவறு, அதுதான் சனாதனம் என்று சொல்லுகிற திருமாவும் சாதி முத்திரை இன்னொருத்தருக்கு கேட்டா பிராமண கடப்பாறை. ஆமாங்க, அதை தாங்க வச்சு உடைக்க முடியும். உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க பல விஷயத்துல பல இடத்துல சொல்லிட்டாரு, நான் பெரியாருக்கு எதிராக இவரை முன்னிறுத்துறேன். அப்போ அவன் அமைதியாக பார்க்குறான், இவரெல்லாம் நமக்கு எதிராக அசால்ட்டாக அவரெல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறான். அடுத்து பெரியாருக்கு எதிராக இன்னொருத்தரை முன்னிறுத்துறாரு. இதெல்லாம் சொல்கிறப்போ இவனுக்கு வராத கோபமும் பாரதிய சொன்னப்போ வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பெரியார் 90 வயசு வரைக்கும் இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த 90 வயசு வரைக்கும் எதுவுமே செய்யாத இவர் 30 வயசுலாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ இவனுக்கு நேரடியான போட்டி யாருன்றது தெரிஞ்சிருச்சு. இவன் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டான், தன்னுடைய எதிரி யாருன்னு போஸ்ட் அடிச்சு விட்டான். அப்போ அவரை வச்சு தான் அடிக்க முடியும். இவங்களுடைய கட்டமைப்பு என்ன? பிஜேபிக்கு எதிராக அரசியல் செய்வதுதான் இந்த திராவிட கட்சிகளினுடைய கட்டமைப்பு. அப்போ பிஜேபிக்கு எதிரான பிராமணர்கள் அப்படின்ற ஒரு மனநிலையில இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ பாரதியாரை தூக்கி பிடிக்கும் போது அவர் ஒரு பிராமணர் என்ற முத்திரையை குத்தி இந்த இடத்துல அரங்கேற்றினால்தான் மக்களை மடைமாற்ற முடியும்னு ஒரு தவறான கணக்கு போட்டு கடைசியில ஒரு சொல்லுவாங்கல்ல, யானை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கோன்ற கதையா இவர் இதைதான் செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த எதிர்ப்பை சீமானவர்கள் தெரிவிக்கும் போது திமுக கொதித்து எழுணும். அவங்க அமைதியா இருக்கும் போது அதை விட்டுட்டு நீங்க ஏன் தொங்கு சதைகள் ஏன் இங்க இத்தனை ஆட்டம் ஆடுகிறீர்கள் என்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப மக்களை இந்த கேள்வியை யோசிப்பாங்களா இல்லையா? எப்பவுமே ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுங்களேன், நேரடியாக ஒருத்தனை போய் அடிக்க மாட்டான். நீ போன்னு அல்ல கைகளை விடுவான். அப்படி யூடியூப் ரூட்டர்ஸு, கரிகாலன், மனோஜ், இந்த அல்லக்கைகள் லிஸ்ட்டில் அண்ணன் திரும்பவும் வந்துட்டாரா? சரி, அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆமாப்பா சீமானு பிஜேபியின் பி டீம். அப்போ மத அரசியல் இந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் செய்கிறீங்களே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் பிஜேபியின் பி டீமா? அப்போ நீங்கள் அப்பப்போ முரண்பாடுகளோடு பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த கட்சிகளினுடைய பி டீமா நீங்கள் மாறி பேசுகிறீங்கன்ற கேள்வி எழுதா இல்லையா? இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக பதிவு பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
1990 91 அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் ரைட் மேன் என்ன ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி வைத்த போது விசிகாவும் அந்த கூட்டணியில் அங்கம் பெற்றது. விசிகாவினுடைய தொண்டர்களும் போயிட்டு பாஜக எந்தெந்த கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டாங்க. இன்னும் அதெல்லாம் தாண்டி வில் சின்னத்தில் முறையாக எம்எல்ஏவானது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். குஜராத் படுகொலை நடக்குது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரிய வன்கொடுமை நடந்தது அங்கே குஜராத்தில், மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது. அங்கே ஆட்சியில் அங்கே நடக்கிறப்போ இங்கே கருணாநிதி அவர்கள் சொன்னதுன்னா அது இன்னொரு மாநில பிரச்சனை, அந்த மாநில பிரச்சனையை பற்றி இங்கே பேச வேணான்னு சொன்னார். சரி, அந்த படுகொலை நடந்த போது திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறினாரானா? இல்லை, அமைதி காத்தார். அப்போ அந்த படுகொலையை திருமாவளவனுக்கும் பங்கு இருக்கு. பாஜகவோடு கூட்டணியில் பங்கு வைத்த போது நீங்கள் நல்லதுக்கும் பங்கு எடுத்துக்கணும், கெட்டதுக்கும் பங்கு எடுத்துக்கணும். குஜராத் படுகொலையில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பங்கு இருக்கு கண்டிப்பா. அப்போ நீங்க தான் நேரடியாக பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா. அப்போ எதுவுமே இப்போ நீங்க விஜய் சீமா பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்போ விஜய் வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தி ஒரு மத போதகராகவே ஆயிட்டாரு. இப்போ நீங்க பிஜேபி பி டீம்னு சொல்லுவீங்களா? அப்ப சொல்றப்ப அங்க என்ன பண்றது? திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அது பிஜேபிக்கு துணை போவதுதான். பிஜேபிக்கு துணை போகும் அரசியல் யாரையெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிஜேபியின் பெற்றெடுத்த பிள்ளைகள். இல்லை, இந்த அசைன்மெண்ட்டை யாரு கொடுத்தாங்கன்றது இந்த இடத்துல நல்லா தெளிவாக தெரியல இல்லையா? அப்போ நீங்க என்னன்னா டிஎம்கேவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் பிஜேபியின் பி டீம் சொல்லிட்டு முத்திரை குட்டுவதற்காக தான் இந்த தொங்கு சதைகளை திமுக பயன்படுத்துகிறது என்பது இந்த இடத்துல அம்பலமாகி விட்டதா இல்லையா அப்படின்றது தான் திருமாவளவன் அவர்களின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க. இன்னொன்று, தொண்டர்களுக்கு எல்லா தலைவர்களும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லுவார், பிரம்மாண்ட கூட்டணி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதில் கொஞ்சம் வேரி ஆகிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, 10 கொடுத்தா நம்ம என்ன சாதிச்சிட போகிறோமா, 6 கொடுத்தா போதும். அப்போது 6 போதும் இந்த தடவைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6 கொடுத்தா போதும், கூட்டணியிலேருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு எதிரான அரசியலை நாங்கள் செய்வோம். பிஜேபிக்கு எதிரான அரசியல் யார் செய்கிறா? திமுக. திமுகவுக்கு கூட்டணியிலேருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் கமலஹாசன் மாதிரி பிரச்சாரம் பண்ணுவோம் திமுகவுக்காக அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்லிடுறாரு முன்னாடியே. ஏன்னா நாளைக்கு திருமாவளவன் 6 அப்படின்னு நியூஸ்ல போடுறப்போ எங்களை வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு அசிங்கமா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கும் போது இவர் எங்க அந்த இடத்துல வந்து தனி வெளிக்காட்டிக்க முடியாது கன்ஃபார்ம் பண்றேன், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? நாங்கள் எங்கள் கட்சி இயக்கமாக கூட ஆக்கி விடுவோம். எதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி? திமுகவினுடைய மாணவர் அணியில் இருந்து பட்டியல் சமூக மக்களுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியேறிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை புலிகளை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் என்று ஒரு கட்சியினுடைய பெயரை வைத்து அந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற களத்தில் நின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திராவிடம் என்ற அந்த வழுக்கு பாறையில் கால் வைத்து அதில் விழுந்து ரத்தம் சிதறி போய் அதில் கரைந்திருக்கிறார். திராவிட வழுக்குப்பாறையில் கரைந்திருக்கிறார். ஒரு காலத்துல திருமாவர்கள் பேசும்போது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இவரை மாதிரி ஒரு தலைவர் வந்து இருக்கவே முடியாது, நிச்சயமா இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே திருமாவர்களை பார்க்கும்போது, அதாவது அந்த சிம்பு படம் ஒண்ணு வந்ததுல, அப்போ திரும்பி ரிப்பீட் அப்படி வரவும் திரும்பி ரிப்பீட் அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணி பார்த்தாதான் தெரிகிறது திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு விலை போயிட்டு இன்னைக்கு தன்னை கட்சியை மறந்து தன்னுடைய மக்களின் நலனையும் மறந்து அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊதுகோலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது எந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் இந்த மூலியமா நீங்கெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமா பாத்தீங்க. நான் 2016 ஒரு புரட்சியாளர்னு பார்த்தேன். ஆமா, அதைதான் நான் சொல்றேன். நான் அப்படிலாம் நீங்க ஏன் அப்படிலாம் என்ன யோசிக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2011 திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றோம். 2016 ஜெயலலிதா அம்மையார் வந்து தனிச்சு நிற்கிறதா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று 40 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 2016 தனிச்சு நிற்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது கருணாநிதியோட எண்ணம் என்னென்னா, தனிச்சு நிற்கிறப்போ ரெட்டலை சின்னம் அங்கீகாரம் பெறுது, பெரிய அங்கீகாரம் பெறுது, ரெட்டலை சின்னத்தில் அதிகமான வாக்குகள் விழுது. அப்போ முதல் கட்சியாக தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியாக ரெட்டலை வருது. அப்போ நம்ம அதிகமான தொகுதிகளில் நிற்கணுன்றது திமுகவுடைய எண்ணமாக இருந்தது. அவங்களுக்கு நான் பாரமாக இருந்திருக்கேன். அதனால முத்துவேல் கருணாநிதி கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது நீங்கள் வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகமாக முத்துவேல் கருணாநிதி அங்கே உட்கார வச்சுட்டு, நம்ம அடுத்த முறை பார்த்துக்கலாமா, இந்த முறை நம்ம கூட்டணியில் அங்கம் பெற வேணாம், அடுத்த முறை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அதை நாகரிகமாக கேட்டு நாகரிகமாக கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டேன். வெளியேறலை, வெளியேற்றப்பட்டார், வெளியேறிட்டேன்.
வெளியேறி வந்து அரசியலுக்காக நம்ம யாரோடவாவது கூட்டணி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அதனால் நான் அண்ணன் விஜயகாந்தோட கூட்டணி வச்சேன். சொன்னாருங்க, வீடியோ இருக்குங்க. அதனால நான் கூட்டணி வச்சேன். நான் கூட என்ன நினச்சேன், திமுக அதிமுகவிற்கு மாற்றாக எங்கள் அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் விஜயகாந்த் கையை பிடிச்சிருக்காருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது அது பிடிச்ச கை தூக்குறதுக்கு இல்லை, காலவாரி விடுறதுக்கான கை அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் அவர் சொல்றாரு, அரசியலுக்காக நம்ம யாரோடவாவது கூட்டணி வைக்க வேண்டாமா அப்படின்னு. அப்போ அதே டைலாக் இன்னைக்கு சொல்றாரு, நாளைக்கு அதிமுக ஜெயிக்கிற ஒரு நிலைமை இருக்கு, திருமாவளவன் தேவையில்லை அப்படின்னா வெளியேற்றினாலும் நாகரிகமா வெளியே வந்து யாரோடையாவது கூட்டணி போயிட்டு காலவாரி விட்டுறதுக்கு தயாராக இருப்பார் இந்த திருமாவளவன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவரே சொன்னது. வெளியே வந்தாலும் அவருடைய அசைன்மெண்ட் என்னன்னா அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு அவங்களை வந்து வேலை செய்யணும், எதிர்வரிசையில வேலை செய்வார். அப்போ என்ன வேலை வேணாலும் திமுகவுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆளாக ஆனால் திருமாவளவன் ஒரு நிற்கிறார். ஒரு பெரிய விசுவாசிங்க திமுகவுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்கெல்லாம் பாருங்க, அதிமுகவில் உள்கட்சியிலேயே அவ்வளோ சண்டை நடக்குது. எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு அத்தனை பேர் பிச்சுக்கிறீங்கன்னா 6 சீட்டு தரேன் 3 சீட்டு தரேன்னாலும் வேணான்றான். ஆனால் இவர் எனக்கு சீட்டே தேவையில்லப்பா, நான் உனக்கு அடிமை, நீ பிளாஸ்டிக் சேர்னா கூட ஒரு ஃபோட்டோலாம் பார்த்தேன். சொல்லாதீங்கப்பா, அந்த பிளாஸ்டிக் சேர் சொன்னாலே இதுவே நாகரிகம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஆனால் அது உண்மையாக பொய்யாலாம் எனக்கு தெரில. எல்லாம் உட்காந்துருக்காங்க, இவர் கீழே உட்காந்துருக்காரு. அப்படியா? ஆமாம், அதாவது உண்மையாக பொய்யாலாம் தெரில, ஆனால் இருக்குல்ல பல மேடை. ஏன் ஒரு பிறந்தான் மேடையிலே ஒரு பிளாஸ்டிக் சேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மேனரிசம் அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ண, சோபாலே உட்கார, இல்லை சார் பிளாஸ்டிக் சேர் என்ன பின்னாடி எங்கேயாவது அங்கே இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க, அதில் தான் நான் உட்காருவேன், எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது, அவர் கம்ஃபர்ட் தாங்க அவரால் செய்ய முடியும். கண்டிப்பா. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு 6 சீட் தரலாம்னாலும் பரவாயில்ல, திமுக இருக்குது தான் எனக்கு கம்ஃபர்ட். நிச்சயமா. இதுல நம்ம இன்னொரு விஷயமா ஒப்பிட்டு கூட பேசலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க திரும்ப அவர்கள் சீமான் அவர்களை எதிர்க்கிறாரு. அன்னைக்கு வந்து சீமான் என்ன கொள்கையில இங்க கலந்துருங்கினாரோ இன்னை வரை அதே கொள்கையோட உறுதியா தனித்து நிக்கிறார்ல. உங்களை மாதிரி சீட்டுக்கும் நோட்டுக்கும் எந்த கட்சியோடும் இன்ன வரைக்கும் விலை போகல. அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஏன் சீமானோடு கம்பேர் பண்ணி, நானும் பாரு சீமானை எதிர்த்து நிக்கிறேன், சீமான் ஜெயிச்சிடறாரா திருமா ஜெயிச்சிடறாரா அப்படின்னு தேர்தலில் மோதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டு சீமானுடன் மோதி பார்த்தால் என்ன தவறு? ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதை செய்யாமல் இவர்களின் மீது ஒரு முத்திரையை குத்தக்கூடிய வேலையை செய்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல திருமா அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார் என்பது மிகவும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா இல்லையா? ஆகவே இது மூலமா மொத்தமா பார்த்துட்டோம்னா முரண்பாடுகளின் மூட்டை திருமா அவர்கள் அப்படின்றத திருமா அவர்களே வந்து இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக ஒப்புக்கொண்டார் என்பதுதான் நம்மளால தெரிய முடியுது. ஓகே, நீங்க ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டு போட்டிடுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. திரும்ப ஒன்று சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்கிறப்போ ஒத்துக்கல. நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போன திரும்ப அப்படின்னு சொன்னால், ஏங்க மானஸ்தம் தானே, எப்படிங்க நோட்டுக்கும் சீட்டு கொண்டாங்க? அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் மட்டுமா காசு வாங்கணும், அது தேர்தல் செலவுக்காக. அதுதான் சொல்கிறேன். திருமாவளவன் தான் வாங்கினாரு. போய் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுங்க, அந்த திமுக கொடுத்த லிஸ்ட்டில் பாருங்கள், திருமாவளவன் விசிகான்னு போட்டு அவங்க காசு கொடுத்துருக்காங்க, நாங்கள் மட்டுமா வாங்கணும், அவரும் தான் வாங்கினாரு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டார். இப்போ காசு வாங்கினது ரொம்ப தானே. நோட்டுக்கும் சீட்டுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. எடுத்துக்கலாமா? ஆமாம். நீங்கள் அவங்க பிஜேபி பி டீம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஓகே அக்செப்டபிள். யாரெல்லாம் முருகரை தூக்குறாங்களோ அவங்களாம் பி டீம், அப்போ அண்ணன் திருமாவும் பி டீம். இப்போ இதுலேயும் வந்து பிஜேபி கிட்ட திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா சந்தோஷம். ஆமாம், இப்படி வந்து உண்மைகளெல்லாம் ஒத்துக்கிட்டா அரசியலே செய்ய முடியாது. ஏன்னா அரசியலில் புழுகு மூட்டையாக இருந்தால் தான் அரசியலே பண்ண முடியும்னு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று அரசியல் என்று யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் எதிரிகள் என்று கட்டமைப்பதற்காக தான் அவர்கள் மீது முத்திரையும் குத்தப்படுது அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வேற உண்மையை ஒத்துக்கோங்க, சபதம் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது அரசியலே வந்து மண்ணள்ளி போடுற கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் தம்பி. நன்றி.